வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தொடமாட்டேன் விடமாட்டேன்னு முதல்வர் விஜய் சொன்னது இதைத்தானா? உதயநிதி ஸ்டாலின் கிண்டல். இணையதளத்தில் வைரலாகும் உதயநிதி ஸ்டாலின் பேசிய வீடியோ. வாங்க என்ன தகவல். அந்த வீடியோவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்கள் மீது நிறைய விமர்சனங்கள் வைத்திருக்கிறாரு. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபையில் தொடமாட்டேன் விடமாட்டேன் என பேசியிருந்தார். இன்றைக்கு ஒரு அதிமுக எம்எல்ஏக்கள் கூட நான் விடமாட்டேன், அதிலும் ஊழல் வழக்குகளை இருப்பவர்களை மற்ற யாரும் தொடவிட மாட்டேன், நான் மட்டும்தான் தொடுவேன் என்று சட்டசபையில் சொன்னதை இன்று செய்தி காட்டி கொண்டிருக்கிறார் முதல்வர் அவர்கள் என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். சென்னை தென்மேற்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் 256 இடங்களில் நடத்தியிருக்கிறாங்க. இதற்கான பாராட்டு விழாவில் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக இளைஞரணி செயலருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அப்போது பேசிய உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபையில் தொடமாட்டேன் விடமாட்டேன் என பேசினார். இன்றைக்கு ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விடமாட்டேன், அதிலும் ஊழல் வழக்குகளை இருப்பவர்களை மற்ற யாரும் தொடவிட மாட்டேன், நான் மட்டும்தான் தொடுவேன் என கூறியிருக்கிறார். சட்டசபையில் சொன்னதையும் இன்று செய்தி காட்டிக் கொண்டிருக்கிறார் முதல்வர். ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்து விட்டது, அதே ரீல்ஸ் மூலம் ஆட்சியை நடத்தலாம் என தாவேக்னாவிடம் நினைக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி அமைச்சரை சந்திக்கும் வரை ரீல்ஸ் போடுறாங்க. ரீல்ஸ் அரசாங்கம் தான் நடக்கிறது. ஆனால் திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும். நாம் பார்க்க வெற்றியும் கிடையாது, சந்திக்காத தோல்வியும் கிடையாது. அதிமுக இரண்டாக உடைத்து விட்டாங்க. ஆனால் திமுகவை தொட்டு பார்க்க முடிந்ததா? திமுக எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது. சட்டமன்றத்தில் எடப்பாடி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மிஸ் பண்ணுறாமோ, அதே போல் இந்த நேரத்தில் மறைந்த முன்னாள் உறுப்பினர் அன்பழகன் அவர்களையும் மிஸ் பண்ணுகிறோம். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்துள்ள கட்சிகள் நம் கட்சி பெயரை சொல்லி திராவிட மாடல் அரசின் சாதனைகளை சொல்லி உடன்பிறப்புகள் உழைப்பால் ஓட்டு வாங்கியவங்க. அவங்க சிலர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாங்க, அமைச்சராகவும் ஆகிறாங்க. ஆனால் தமிழக அரசின் குறைபாடுகள் கூட்டணி கட்சிகள் யாரும் விமர்சனம் செய்வது கிடையாது. ஏனென்றால் சோபாவை பிடுங்கி விடுவாங்கன்னு இல்லையா, வாயை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாளும் தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் திமுக இழுக்க பார்க்குறாங்க என்று சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த கட்சி எம்எல்ஏக்கள் யார் என்றே தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி இழுக்க முடியும்? உண்மை என்ன? அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை இளநீர் இழுப்பது போல இழுத்து கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் வரும் நாட்களில் நம் மக்களை சந்தித்து சொல்ல வேண்டும். நம் மிசாவை பார்த்தவங்க இதெல்லாம் தூசு போல தட்டி விடுவோம். வேறு எந்த கட்சியெல்லாம் திமுக பயப்படுதோ வேறு யாரிடம் அதை வைத்து கொள்ளுங்கள். அண்ணா சொன்னது போல பதவி என்பது தோளில் கிடக்கும் துண்டு மாதிரி, கொள்கை என்பது இடுப்பில் கட்டியிருக்கும் வேட்டி போன்ற. இதுதான் நமக்கு முக்கியம். என்றைக்குமே மக்கள் களத்தில் நிற்போம். நானும் தொண்டர்களுடன் தோள் கொடுத்து நிற்பேன். சோபா மாடல் அரசின் அவநிலையை மக்களிடம் அம்பலப்படுத்துவோம். தேர்தல் மூலம் ஜனநாயக முறையில் மீண்டும் திமுக ஆட்சியை மிடிப்போம் என்று உதயநிதி அவர்கள் விஜய் அவர்கள் மீது விமர்சனம் வைத்திருக்கிறாரு. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.